அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவிற்குள் அத்துமீறிய ட்ரோன் சுட்டு வீழ்த்திய ஸ்பெயினின் F-18 ரக போர் விமானம். இந்தியானாவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய வெள்ளம். உக்ரைன் தலைநகரில் அதிபயங்கர தாக்குதல்களை தொடுக்கும் ரஷ்ய படைகள். ஹோர்மோஸ் நீரிணை எங்களுடையது, அமெரிக்காவிற்கு ஈரான் அதிரடி பதிலடி. ரஷ்யாவின் விண்வெளி மையம் மீது உக்ரைன் திடீர் தாக்குதல். நடுவானில் நேருக்கு நேர் மோதவிருந்த 2 பயணிகள் விமானம். ஹோர்மோஸ் நீரிணையை கடந்த UAE கப்பல் மீது ஈரான் தாக்குதல். வடகொரியாவுடன் அமைதி பேச்சு, தென்கொரியா அதிபர் லீ ஏ-மியூங் அழைப்பு. ஜிம்பாப்வே ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்து, பலி எண்ணிக்கை 72 அதிகரிப்பு. ChatGPTயின் கற்பனை கதைகளை வைத்து தாய் மற்றும் தம்பியை கொலை செய்த தமிழ் புலம்பெயர் சிறுவன். ஈரான் போர் பதற்றத்தின் மத்தியில் வளைகுடா நோக்கி செல்லும் USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல். தொடர்பென விரிவான செய்திகள். ருமேனியா வான்வெளியில் அத்துமீறிய ட்ரோனை ஸ்பெயினின் F-18 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ருமேனியா நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த அடையாளம் தெரியாத ஆளில்லா விமானத்தை ஸ்பெயின் நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான F-18 ரக போர் விமானம் வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த தகவலை ருமேனிய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. மோல்டோவா எல்லைக்கு அருகிலுள்ள கிழக்கு துறைமுக நகரமான கலாடிக்கு வடக்கே சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்தில் சந்தேகத்திற்குரிய ஆளில்லா விமானம் கண்டறியப்பட்டது. இந்த ஆளில்லா விமானம் மோல்டாவிலிருந்து ருமேனியாவிற்குள் நுழைந்த பிறகு இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனின் பாகங்கள் கலாடி மாகாணத்தில் மக்கள் வசிக்காத பகுதிகளில் வீழ்ந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த மாதம் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த 3 வெவ்வேறு ஆளில்லா விமானங்களை ருமேனிய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இண்டியானாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காணாமல் போயுள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் மாகாணமான இண்டியானாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கலங்கிய நீர்ச்சுவர்களால் நகரங்களும் மூழ்கடிக்கப்பட்டன. சனிக்கிழமை அன்று வெள்ள நீர் மேலும் உயர்ந்ததால் ஒயிட் ஆற்றங்கரையோரம் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் சிக்கியிருந்த மக்களை மீட்க மீட்பு படையினர் படகுகளை பயன்படுத்தியிருந்தனர். 4 வயது சிறுவன் உட்பட 6 பேர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உள்ளூர் பேரிடர்களை அறிவித்துள்ளன. சமீபத்திய சேதங்களில் பெரும்பாலானவை ஹாமில்டன் மாவட்டத்திலிருந்து வடக்கு இண்டியானா போலீஸ் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் ஆற்றுப்பாதைகளில் குவிந்துள்ளன. இதற்கிடையில் சீறிப்பாயும் வெள்ளம் வீடுகளை மூழ்கடித்து நகரங்களையே விழுங்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இன்று அதிகாலையில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குறைந்தபட்சம் 2 மாவட்டங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் நகரத்தின் இராணுவ நிர்வாகம் கூறியுள்ளது. வடக்கு புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு அல்லாத இடத்தில் ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பல கார்கள் தீப்பிடித்து எரிந்ததுடன் நகர மைய பகுதிக்கு சற்று தெற்கே உள்ள மற்றொரு இடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் புறநகர் பகுதியில் உள்ள சந்தை கடைகள் தீப்பற்றி எரிவதை காட்டும் புகைப்படங்களும் அதிகாரப்பூர்வமற்ற டெலிகிராம் பக்கங்களில் வெளியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்மோஸ் நீரிணை ஈரானின் உத்தரவின் பேரிலேயே மூடப்பட்டு திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணை விவகாரம் மீண்டும் சர்ச்சைகளாகியுள்ளது. இந்த நீரிணையை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஈரான் கடும் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் கரிபாபாதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்மோஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது, அது ஈரானிடமே இருக்கும். ஈரானின் உத்தரவின்படியே அது மூடப்பட்டு திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
மேலும் அமெரிக்கா தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு தமது திட்டங்களை கைவிடும் வரை ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான முடக்கம் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஹோர்மோஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கச்சா எண்ணெய் விலையை குறைப்பது என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் விண்வெளி ஏவுகணைகளின் உற்பத்தி மற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள புரோக்ரஸ் விண்வெளி மையத்தின் மீது உக்ரைனிய படைகள் முக்கிய தாக்குதலை மேற்கொண்டதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஜெலன்ஸ்கி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் அந்த மையத்தை FP-5 ஃப்ளெமிங்கோ குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்கியது. மேலும் அதனை ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரோஸ்காஸ்மோஸின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்று அது மின்னணு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதென்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். மேலும் உக்ரைன் மீதான ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள் வைக்கப்பட்டிருந்ததாக உக்ரைனிய தலைவர் கூறிய நிஸ்னி நோவ்கோராட் பிராந்தியத்தில் உள்ள சவாஸ்லேகா விமான தளம் மற்றும் எக்ஸ்டோனியாவுடனான எல்லைக்கு அருகிலுள்ள உஸ்லூகாவில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையம் ஆகியவற்றின் மீது கூடுதல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி சில தாக்குதல்களின் பின்விளைவுகளை காட்டுவதாக தோற்றும் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த நிலையில் தொலைவில் உள்ள இடங்களின் பெரிய கருப்பு புகைத்தூண்களையும் தீச்சுவாலைகளையும் காண முடிகின்றது என்றும் விவரித்துள்ளார். அமெரிக்காவின் 2 பயணிகள் விமானங்களுக்கு இடையிலான பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 2 விமானங்கள் தவறுதலாக ஒரே விமான எண்ணுடன் பறந்து கொண்டிருந்ததை ஃபீனிக்ஸ் நகர விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கண்டறிந்து நடுவானில் நிகழவிருந்த ஒரு பேரழிவு தவிர்க்கப்பட்டது. வெளியாகியுள்ள அந்த சம்பவத்தின் ஒலிப்பதிவு ஒன்றில் அமெரிக்கன் 2482 என்று பெயரிடப்பட்ட 2 விமானங்களில் ஒன்று ஃபீனிக்ஸில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மற்றொன்று சிகாகோவிலிருந்து வந்தபோது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பான இடைவெளியில் வைத்திருந்தார் என்பதை வெளிப்படுத்தியது. அந்த ஒலிப்பதிவில் வருகை தரும் விமானத்தையும் புறப்படும் விமானத்தையும் தெளிவாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ளும் வகையில் கட்டுப்பாட்டாளர் அவற்றை முறையே வருகை தரும் அமெரிக்கன் 2482 மற்றும் புறப்படும் அமெரிக்கன் 2482 என்று விரைவாக குறிப்பிட தொடங்கினார். அது மட்டுமன்றி விமானங்களின் புறப்பு பாதைகள் ஒன்றை நெருங்கிய போதும் வந்து கொண்டிருந்த விமானத்தை புறப்பட்டு சென்ற விமானத்திற்கு பாதுகாப்பான உயரத்தில் அவர் தொடர்ந்து வைத்திருந்தார். அத்தோடு அவை பல மைல் தொலைவில் இருந்தபோது 2 விமானங்களின் விமானிகளும் ஒருவரை பார்த்து கொள்வதை உறுதி செய்தனர். மேலும் வருகை தரும் விமானத்திற்கும் இடைவெளியை பராமரிக்கும் வகையில் புறப்படும் விமானம் அதிக உயரத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் கட்டுப்பாட்டாளர் அறிவுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது குறித்து அமீரகத்தின் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி தற்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூண்டப்படாத தாக்குதல்களை நிறுத்தவும் பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் நீர்வழியை முழுமையாக மீண்டும் திறக்கவும் ஈரானை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து ஈரான் உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக ஈரானின் எதிரிகளுடன் தொடர்பு கொண்டாலோ அல்லது ஈரானிய உத்தரவுகளுக்கு இணங்க தவறினாலோ நீர்வழி பாதையை கடக்கும் கப்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என IRGC படையினர் அச்சுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரிய தீபகற்பத்தில் நிரந்தர அமைதியை நிலைநாட்டும் வகையில் வடகொரியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தென்கொரிய அதிபர் லீ மியோங் அழைப்பு விடுத்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கை தடுத்து அமைதி முறையில் இணைந்து வாழ்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜப்பானிடமிருந்து கொரியா விடுதலை பெற்ற தினத்தின் கொண்டாட்டத்தில் சனிக்கிழமை உரையாற்றிய அதிபர் லீ மியோங் 1950 தொடக்கம் 1953 கொரிய போர் வெறும் நிறுத்த ஒப்பந்தத்தோடுதான் முடிவுக்கு வந்தது. எனவே அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முறையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பேச்சு நடத்த வேண்டும். மேலும் வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்து இந்த பேச்சில் விவாதிக்கப்படலாம். எல்லையில் பதற்றத்தை தணிக்கவும் மோதல்கள் வெடிக்காமல் தடுக்கவும் தென்கொரியா மற்றும் தொடர்ச்சியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே நாட்டின் ஹரிபா ஏரியில் அதிக பயணிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் பலி எண்ணிக்கை 72 உயர்ந்துள்ளது.
தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஹரிபா ஏரி, ஜிம்பாப்வே மற்றும் அதனை அண்டை நாடான ஜாம்பியா ஆகியவற்றிற்கு இடையேயான எல்லையில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த ஏரி 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமும் சில இடங்களில் 40 கிலோமீட்டர் வரை அகலமும் கொண்டதாக உள்ளது. ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியா ஆகிய நாடுகள் இந்த ஏரியை பகிர்ந்து கொள்கின்றன. அவற்றிற்கு இடையேயான அதிகாரப்பூர்வ எல்லை ஏரியின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவர் தனது தாயையும் தம்பியையும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் தனது குடும்பத்தினரை கொல்வது தொடர்பான கோட்பாட்டு யோசனைகள் அல்லது கற்பனை கதைகளை ஆராய்வதற்காக அவர் இதற்கு முன்பு ChatGPT-யை பயன்படுத்தியதாக அந்நாட்டு அரசு சட்டத்தரணி வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் மாசசூசெட்ஸின் ஆக்டனில் உள்ள தங்களது வீட்டில் தனது தாயார் சுதா வெங்கடேசன் எனும் 45 வயதுடையவரையும் 14 வயதுடைய சகோதரர் சித்தார்த் அரவிந்த் ஆகியோரின் மரணங்களை தொடர்ந்து 17 வயதான அர்ஜுன் அரவிந்த் மீது 2 கொலை குற்றச்சாட்டுகளும் மேலும் பல குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன. தனது குடும்பத்தை கொல்வது தொடர்பான கற்பனை காட்சிகள் அல்லது கற்பனை கதைகள் குறித்த தேடல்களுக்காக இணையத்தையும் ChatGPT-யையும் பயன்படுத்தியது உட்பட அரவிந்த் சமீப காலமாக கவலைக்குரிய நடத்தையை வெளிப்படுத்தியதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது குடும்பத்திற்காக எதிரான அச்சுறுத்தல்களுடன் தொடர்புடையதாக தோன்றும் கதாபாத்திரங்கள் மற்றும் சூழ்நிலைகளை கொண்ட கற்பனையான கோதிக் பாணிக் கதைகளை உருவாக்க அந்த 13 வயது சிறுவன் ChatGPT-யை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. அதேவேளையில் மரணத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணங்கள் மருத்துவ பரிசோதகரின் தீர்மானத்திற்கு உட்பட்டவை என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலில் பணியாற்றும் மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் நீண்ட காலமாக பணியமர்த்தலால் கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து அவர்களுக்கு மாற்றாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படுகின்றது. USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக கடலில் உள்ளது. சுமார் 200 நாட்களாக எந்த துறைமுகத்திலும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து பயணித்து வருகின்றது. இந்த கப்பல் சுமார் 260 நாட்கள் தொடர்ச்சியாக கடலில் இருந்துள்ளது. இது அமெரிக்க கடற்படையின் கவலையை ஏற்படுத்தியுள்ள நீண்டகால பணியமர்த்தலாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமென்தாஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திடம் கப்பலில் உள்ள நிலைமை குறித்து கடிதம் மூலம் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.